ஊத்துக்குழி கற்கள். அதாவது ராஜராஜ சோழன் நினைத்திருந்தா இறைவனுடைய திருவுருவத்தை தங்கத்திலேயே செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் ஏன் கல்லை தேர்வு செய்தார்? இறைவனுடைய உருவத்தை நாம் ஏன் கல்லில் செதுக்கிறோம்? இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. நம்முடைய உடம்புலையும் அந்த பஞ்சபூத சக்தி இருக்குது இல்லையா? அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம்ங்கிறாங்க. அதே மாதிரி இந்த பஞ்சபூத சக்தி உள்ள ஒரு பொருள் தான் கருங்கல். கல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை உடைக்கும் போது மண் வரும், அது ஒரு பூதம். கல்லுக்குள்ளே இன்னொரு கல்லை வச்சு தேய்ச்சிங்கன்னு வைங்களேன், நெருப்பு வருது, அது ஒரு பூதம். கல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்கும், நீர் உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி கல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெற்றிடம் இருக்கும், அங்கே காற்று இருக்கும். அதனால தான் தேரை அங்கே உயிர் வாழுது. அப்போ அதுக்குள்ளே காற்றும் இருக்கிறது இல்லையா? ஆக பஞ்சபூதங்கள் எல்லாமே இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்கா கல். அதனால தான் பஞ்சபூத சக்தி உள்ள அந்த கல்லில் இறைவனுடைய உருவத்தை நம்ம பெரியவங்க வடித்தாங்க. நம்ம நினைக்கலாம் எல்லா கல்லுமே சிலையாகும் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த சிலைகள் வடிப்பதற்கான கல்லை பார்த்திங்கன்னா நாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, நாதக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, நன்னக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புருஷக்கல், பூதக்கல், அலிக்கல் அப்படின்னு அது வகைகள் இருக்குது. சிலைகள்லேயே அவ்வளோ வகைகள் இருக்குது. நாத சிலை, நன்ன சிலை, பூத சிலை, புருஷ சிலை அப்படின்னு இந்த சிலைகளில் பல வகைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த சிலைகள் வடிவமைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது அமர்ந்த திருக்கோலமா, கிடந்த திருக்கோலமா, நின்ற திருக்கோலமா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த கோயிலினுடைய அளவு எப்படி இருக்குது, கருவறையினுடைய அளவு எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம மூலவருடைய சிலையை நம்ம முடிவு செய்ய முடியும். யாருமே அவங்க நினச்ச மாதிரி ஒரு சிலையை ஒரு கோயிலில் செஞ்சு வச்சிட முடியாது. ஒவ்வொரு ஊருக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திரத்தினுடைய தன்மையில் தான் அங்கே அமையப்போகிற கோயிலில் உள்ள மூலவர் முடிவு செய்யப்படுகிறார். அந்த கல்லுலையும் பார்த்தீங்கன்னாக்கா ரேகை சாஸ்திரம் பார்ப்பாங்க, தேரை இருக்கான்னு பார்ப்பாங்க. தமிழகத்தில் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கோயில் சிலையில் உள்ள கற்களும் எங்கு செய்யப்படுகிறது அப்படின்னா ஊத்துக்குழியில் தான் செய்யப்படுது. இன்றைக்கி உலகம் முழுக்க விமானத்தில் போகக்கூடிய எல்லா கற்சிலைகளும் ஊத்துக்குழியில் தான் செய்யப்படுகிறது. அந்த ஊத்துக்குழியில் உள்ள அந்த பாறைக்கு தான் சிலை செய்யக்கூடிய தன்மை இருக்குது. அந்த பாறைகளை எடுத்து அந்த பாறைகள்லேருந்து அவங்க அதை செய்கிறாங்க. எல்லா ஊர் கல்லையும் சிலை செய்ய முடியாது. அந்த கல்லை தட்டும்போது அதில் வெங்கலம் மாதிரி ஒரு சத்தம் வருமா. அப்படி வந்தால் தான் அதில் தத்துருவமாக சிலைகளை செய்ய முடியும். அப்படிப்பட்ட சிறப்பு இந்த ஊத்துக்குழி பகுதியில் உள்ள அந்த கடினமான பாறைகளுக்கு தான் இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்குள்ளே தேரை இருந்தால் அதில் சிலை செய்ய முடியாது. சிலை செஞ்சு முடிச்ச கடைசி நேரத்தில் பார்ப்பாங்க, அதில் முழுக்க சந்தனத்தை பூசுவாங்க, சந்தன காப்பு மாதிரி. எல்லா இடத்துலையும் சந்தனம் காஞ்சிரும். அப்படி காஞ்சிடுச்சு அப்படின்னா அது நல்ல கல்லுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு சில இடத்துல அந்த சந்தனம் காயாமல் அது ஈரமாகவே இருந்துச்சுன்னா கல்லுக்குள்ளே தேரை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ரேகை சாஸ்திரம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்து தான் அந்த கல் சிற்பமாக செதுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விமானம்னு சொல்லுவோம். கோயிலுக்கு மேலே உள்ள பகுதி விமானம்னு சொல்லுவோம். வி என்றால் விசேஷமானது என்ற அர்த்தம், மானம் என்றால் அளவு என்ற அர்த்தம். விசேஷமான அளவுகளை கொண்டது, அதனால தான் அதுக்கு விமானம் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்கோம். அதுலேயும் குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். ரவி என்று பார்த்தால் 12 வகைப்படும். அப்படி ஒவ்வொரு அங்க அவயங்களுக்கும் ஒரு அளவுகள் இருக்கிறது. அப்படித்தான் இந்த ஊத்துக்குழியில் உள்ள கற்கள் சிலையாக செய்யப்படுகிறது. அதிலும் சிலை செய்பவருக்கு ஒரு மிகப்பெரிய தெய்வீக ஆற்றல், தெய்வீக பக்தி இருந்தால் மட்டும்தான் அந்த கண் திறக்கிற நிகழ்வு பார்த்தீங்கன்னாக்கா தங்க ஊசியை வச்சு அந்த கண்ணை திறப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தத்துருவம். ஏன்னா பல நூற்றாண்டுகள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமான அந்த கல் அவங்கள அவ்வளோ எளிதில் நம்ம உருவாக்கிட முடியாது இல்லையா? அப்பேற்பட்ட நுணுக்கங்கள் எல்லாம் அதில் இருக்கிறனால தான் திருப்பூர், அவிநாசி, திருமுருகன் பூண்டி, அதே மாதிரி ஊத்துக்குழி இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிலைகள் செய்கிற கலை தெரிந்த வல்லுநர்கள் நிறைய பேர் இந்த பகுதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த பகுதிகளிலிருந்து செய்யப்படுகிற சிலைகள் தான் உலகம் முழுக்க எடுத்து செல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு அந்த பாறைகளினுடைய தன்மை
அந்த சிலைகள் செய்வதற்கு ஏற்றதை போல இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.